ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வீட்ல கேரட் பொரியல்ங்க. நான் வேலைக்கு போனா காலையில சமைக்க ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுனால, எங்க அம்மா வந்து இடியம்ல ஏடிசி அதாவது ஆல் டே கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி வாங்கி குடுத்தாங்க. அத யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் வந்து கேரட் துருவ போறேன். அவங்க அத வாங்கி குடுத்து 1 இயருக்கு மேல ஆக போகுதுங்க. இன்ன வரைக்கும் நான் வேலைக்கு போறதுக்கு பத்தி யோசிக்க கூட இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குட்டி பொண்ண வந்து டே கேர்ல விட்டுட்டு வேலைக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளோட பாண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களோட எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இப்ப வந்து என் சின்ன பொண்ணுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. ஓகே, இனிமே வந்து வேலைக்கு போலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். இதில வந்து சாப்பரு, ஸ்லைஸு இந்த மாரி துருவுறது எல்லாமே இருக்கிறனால, சப்பாத்தி மாவு மொதற்கொண்டு பிசைறதுனால இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்ல நீள நீளமா இருக்கிறதுனால என்னோட பொண்ணுங்களுக்கு வந்து இத பச்சையா சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே நான் தனியா எடுத்து வச்சுருவேன் கொஞ்சம். காலை டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, குழி பணியாரம். அதுக்கப்புறம் நம்மளோட மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சன்லைட் பட்டா நல்லா ஃபாஸ்ட்டா வளரும்னு நெனச்சுட்டு வெளியில வச்சேன். அது என்னன்னு தெரியலங்க. அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து கருகின மாரி போயிடுச்சு. அப்புறம் நான் திருப்பி எடுத்து உள்ளவே வச்சுட்டேன். முன்ன மாதிரி காலையில 5:30க்குலாம் என்னால எழுந்திரிக்கவே முடியலங்க. இப்பலாம் 6:15 ஆயிடுது. அதனால காஃபி குடிச்சுக்கிட்டே தான் சமைச்சிட்டுருக்கேன். பயங்கரமா பசி வந்துருது அதுவும் இல்லாம. கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மதியானம் குழம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு. தோசை மாவுல அவில போட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்க குழிப்பணியாரம் ஊத்துனீங்க அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.